வைகாசி விசாகம் அன்னைக்கு நான் எப்பவுமே ஈவினிங் போல தான் சாமி கும்பிடுவேன். அது அப்படியே வந்து பழகிருச்சு. இன்னைக்கு அப்பாவுக்கு பிரசாதமா வந்து கோதுமை ரவா கேசரி தான் பண்ணியிருந்தேன். நாட்டு சக்கரை போட்டு அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. சுவாமிக்கு வந்து வெயில் பூஜை பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு டம்ளர்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ஒரு சில பொருள் எல்லாம் பூஜை பொருள் எல்லாம் நான் வந்து வாங்கல. ஓரளவுக்கு ஆல்ரெடி என்ன இருந்ததோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் புதுசா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இன்னைக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி இந்த 5 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஐயனால தான் நான் வந்து உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போன ஷார்ட்ஸ்ல கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜை வந்து சிறப்பா வந்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில மதியம் 2 நேரமுமே நான் விரதம் இருந்துட்டு ஈவினிங் வந்து பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட விரதம் வந்து முடிச்சேன். ஒரு வேண்டுதல் இருக்கு அப்பா கிட்ட, கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னு வந்து நம்புவோம். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கடையிலே சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுல சாம்பாரும் வச்சிருந்தேன்.